நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சுடிதாருக்கு எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஸ்லீவை கட் பண்ணி வச்சுருக்கிறோம், ரைட் ஸ்லீவ் லெஃப்ட் ஸ்லீவ்னு. இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம கீழே என்ன செய்ய போகிறோம், ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு துணி கொடுத்து அது வந்து ஒரு பைப்பிங் மாதிரி செய்ய போகிறோம். எப்பொழுதுமே சுடிதாருக்கு கையிலையோ நெக்லையோ கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் இருக்கும்போது அதோட பேண்ட் கிளாத்தே எடுத்து இந்த மாதிரி வச்சு தச்சுட்டு அதை உள்ளார அப்படி லைட்டாக அப்படி திருப்பும்போது இதோட கை பகுதியில் கொஞ்சம் இப்படி ஒயிட் கலர் தெரியும் போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கிளாத். இது வந்து இந்த சுடிதாரோட பேண்ட் கிளாத்தே இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி இல்லை சில்க் கிளாத் வேணும் அப்படி இல்லை கோல்டு கலர் அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இந்த நீளமான கிளாத்தில் ஒரு ஓரத்தை மட்டும் இப்படி கொஞ்சமாக, அதாவது ஒரு பாதி அளவுக்கு மடித்து இந்த இடத்துல இந்த ஓரத்தில் நம்ம வந்துட்டு தையல் போட போகிறோம். தையல் போட்டதை அப்படியே கொண்டு போய் இப்படி தையல் போட போகிறோம். கொஞ்சமாக மடித்து தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டதை கொண்டு போய் நம்மளோட ஸ்லீவில் இப்படி மேலே வைக்கணும். அதாவது தையல் வந்து உங்கள் பக்கம் இருக்கும். இப்படி மெதுவாக கொஞ்சோண்டு நம்ம என்ன செய்கிறோம், இப்படி தைச்சிருப்போம். இந்த தச்சதை அப்படியே நம்ம போய் என்ன செய்கிறோம், இப்படி வச்சு இந்த பக்கம் ஒரு தையல் போட போகிறோம். தையல் போட்ட பிறகு இதை அப்படியே உள்பக்கமாக திருப்ப போகிறோம். ஸோ அப்படின்ற போது நம்மளோட கை பகுதியில் கொஞ்சோண்டு இந்த ஒயிட் கலர் இப்படி தெரியும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை எப்படி தைக்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நான் இந்த துணியில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து நான் தைச்சிருக்கிறேன். அந்த தச்ச பகுதி உங்கள் பக்கம் வரணும். அந்த மாதிரி இப்படி மேலே வச்சுக்கோங்க. ஸ்லீவோட வெளிப்பக்கத்தில் இப்படி மேலே வச்சு இது ஓரமாகவே, அதாவது இந்த கையோட ஓரமாகவே இப்படி தையல் போட்டுகிட்டே வரும். தையல் போட்டு வந்த பிறகு முடிஞ்ச பிறகு இதை அப்படியே என்ன செய்யணும், இப்படி உள்ளார திருப்பி இப்படி வச்சு, அதாவது கொஞ்சம் லைட்டாக தான் இப்படி தெரியணும், அப்படி வச்சு நம்ம உள்ளார ஒரு தையல் போட்ட பிறகு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கை பகுதியோட மேல் பக்கத்தில் வச்சு அந்த ஓரமாகவே தையல் போட்டாச்சு. இப்போ அப்படியே அந்த துணியை நம்ம என்ன செய்ய போகிறோம், திருப்ப போகிறோம். அதாவது உள்பக்கமாக திருப்புறது அப்படின்றது வந்துட்டு ஃபுல்லாக திருப்பிடக்கூடாது. இந்த வெள்ளை பகுதி கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் தான் அந்த கை வந்து கொஞ்சம் பைப்பிங் கொடுத்த மாதிரி அழகாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு திரும்ப ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது இன்னும் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உள்பக்கமாக நான் திருப்பி ஒரு மேலே ஒரு தையல் போட்டிருக்கிறேன். இப்படி லைட்டாக நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் வெளியில் தெரியும். இப்போது இந்த பாட்டை எப்படி வந்து நம்ம சுடிதாரோட அட்டாச் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்லீவோட இந்த கைப்பகுதியை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வெளிப்பகுதியை நான் போட்டிருக்கேன். இது உள்பகுதி. இதை கொண்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி ஒரே அளவில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃபிட் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்லீவை அப்படியே இதிலேருந்து வச்சு ஃபுல்லாக இப்படி தைச்சிட்டு வர போகிறோம். இந்த ஓரமாகவே ஒரு 1/2 இன்ச்சில் தைச்சிட்டு இப்படி திருப்பினோன்னா நம்மளோட ஸ்லீவ் ரெடி. ஸோ தைச்சிட்டு எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். இப்போது நம்மளோட 2 கைப்பகுதியையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். உள்பக்கமாக தையல் போட்டு இப்படி நம்ம திருப்பினோம்னா நம்மளோட கைப்பகுதி ரெடி ஆகிடும். இப்போ என்ன செய்யணும், உள்ளார அப்படியே கையிலேருந்து நம்மளோட கீழே சைடு ஓப்பன் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் இப்போ நம்ம பிடிக்கணும். ஷோல்டரும் கையும் ஒரே மாதிரி கரெக்டாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கையும் நேராக வர மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சு நல்லா நீட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இப்போ நம்மளுக்கு கைக்கு தேவையான அளவை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து நம்ம இப்போ சைடு ஓப்பன் வரைக்கும் இப்படி ஒரு கர்வாக அப்படியே வரைஞ்சி நம்ம இப்போ இந்த சைடு ஓப்பன் வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கர்வ் வடிவத்தில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போனா தான் இந்த மேல் பகுதி நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும். அதனால் கையிலேருந்து ஆரம்பித்து நம்ம முடிக்க போகிறது வந்துட்டு இந்த சைடு ஓப்பனில் முடிக்கணும். அது எப்படி நம்மளோட தையல் இருக்கணும்னா இங்கே ஆரம்பித்து அப்படியே ஒரு கர்வ் வடிவத்தில் இருந்தால் தான் நம்மளோட சுடிதார் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போது இங்கேருந்து நம்ம இப்போ எப்படி தப்போம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது நான் முடிச்சிருக்கிறது வந்துட்டு சைடு ஓப்பனில் முடிச்சிருக்கிறேன் தையலை. இப்போது இந்த தையலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வ் வடிவத்தில் இந்த மாதிரி லைட் கர்வ், அதாவது உங்களோட அளவு என்னவோ அது பழைய சுடிதாரை வச்சு எந்த அளவில் சுடிதார் அளவு எடுத்தீங்களோ அந்த சுடிதாரை வச்சு மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கர்வாக நீங்கள் தைச்சிக்கோங்க. நான் இன்சைட் அவுட் எடுக்கிறேன். நம்மளோட சுடிதார் டாப்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எப்படி பாட்டம், அதாவது பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட டாப்ஸ் பகுதி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ எப்பொழுதுமே ஃபினிஷ் பண்ண பிறகு ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபினிஷிங் கரெக்டாக தெரியும். இல்லைனா தையல்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கி இருக்கிறதுனால உங்களோட ஃபினிஷிங் பக்காவாக இருக்காது. அதனால் எப்பொழுதுமே போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அயன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் எப்படி நம்மளோட பாட்டம், அதாவது பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.